ஏன் இதை கண்டிஷனிங் நம்ம சொல்கிறோம்? நமக்கு நல்லது தானே சொல்கிறாங்க. அப்படி நம்ம இதை எடுத்துக்கிட்டாலுமே, பட் ட்ரூத் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சம்திங் விச் வி ஷுட் பி எ பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் திங்ஸ். அதாவது நம்மளாம் ஓனாக அடிபட்டு ஒரு விஷயத்த அனுபவத்தோடு கற்றுக்கந்து அதில் உண்மைன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் நமக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்க, நம்மளை ஒருத்தர் கண்டிஷன் பண்ணுறாங்க, நீ இப்படி பண்ண, இது நல்லது, இது கெட்டது, அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்டோம்னா அதில் மேக்சிமம் உண்மைன்றது கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை நமக்கு கடத்துகிறாங்களே தவிர அது வந்து உண்மை அப்படின்றது கிடையாது. இந்த வேர்ல்டில் உண்மைன்றது ஒரே ஒரு உண்மைன்னு ஒரு விஷயம் மட்டுமே தான். ஆனால் பொய்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் பொய்கள் நம்ம வந்து வி கேன் க்ரியேட். அது பொய்கள்னு சொல்லலாம், ஃபிக்ஷன்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். பட் ட்ரூத் அப்படின்னு நம்ம பார்க்குறது அது ஒரே ஒரு விஷயந்தான். ட்ரூத்தை வி கான்ட் க்ரியேட், வி வி ஜஸ்ட் நம்ம அதை டிஸ்கவர் தான் பண்ண முடியும். ட்ரூத் இஸ் ஆல்ரெடி தேர். இந்த உண்மைன்றது ஏற்கனவே எங்கேயோ இருக்குது, பட் நம்ம அதை தேடி டிஸ்கவர் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நம்ம எல்லாருமே ட்ரூத்தை தேடி கண்டுபிடிக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வி ஆர் ஜஸ்ட் ரிப்பீட்டிங் வாட் சம்ஒன் எல்ஸ் டோல்ட். எப்படி இப்போ இந்த லைஃப் கான்செப்ட் நம்ம சொன்னோன்னோ சேம் ஆல்ரெடி சம் செட் ஆஃப் பீப்புள் ஆர் குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் வி ஹாவ் பீன் இவால்வ்ட் இன் எ சச் எ வே, லைக் இப்போ இந்த மாதிரி நம்ம லிவ் பண்ணுற லைஃப் தான் லைஃபு. இதை தாண்டி வேறு வே வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த வேவும் லிவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் நம்ம நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து சம்ஒன் கிவன் ஐடியா, சம்ஒன் நமக்கு வந்து இதுதான்ப்பா லைஃப்னு உனக்கு கொடுக்குறாங்க, அதை தான் நம்ம லிவ் பண்ணிகிட்டே போகிறோம். ஆனால் இதுதான் உண்மையாக லைஃபா அப்படின்னு நமக்குள்ளே ஒரு கொஷின் இருக்குது. சைல்ட்ஹுட்லேருந்தே இந்த கொஷின் நமக்கு ஹேப்பன் ஆகுது. அதே மாதிரி போக போக இந்த கொஷின் வந்து நமக்குள்ளேயே அப்படியே ஒரு ஓரமாக ஒளிஞ்சு போயோ இல்லை மறைஞ்சு போயோ நிறைய பேருக்கு அழிஞ்சே கூட போயிடுது. ஆனாலும் இந்த கொஷின் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இந்த லைஃப்பை நார்மலாக எல்லோரும் நமக்கு சொல்கிறத அதன்படி நம்ம லிவ் பண்ணுறோமா, இல்லை இந்த லைஃப்பில் நமக்குன்னு நம்ம ஒரு ஓன் வே க்ரியேட் பண்ணி அதன்படி லிவ் பண்ண போகிறோமா? இந்த ஓன் வே க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது என்னென்னா ஏதாவது ஒரு கண்டிஷனிங்கில் நம்ம லிவ் பண்ண போகிறோமா? ஸோ கண்டிஷனிங்னு வந்துருச்சுனாவே ஒவ்வொருத்தர் சொல்கிற விஷயங்களை வச்சு இந்த லைஃப்பை நம்ம லிவ் பண்ண போகிறோமா, இல்லை நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்டு அனுபவங்களை வச்சு ட்ரூத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோமா? இதில் எல்லாருமே மேக்ஸிமம் நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் படி தான் நம்ம லைஃப் வந்து லிவ் பண்ணுறோம். ஈவன் தோ அப்படி தான் நம்ம லிவ் பண்ணிட்டு வரோம் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்த உடனே நமக்கு என்ன ஆயிடுதுன்னா வி ஹாவ் பீன் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம காலேஜ் முடிக்கிற வரைக்கும் பார்த்தோன்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து இருக்காது. ஸோ நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து அதை டேக் கேர் பண்ணிப்பாங்க. பட் நம்ம காலேஜ் முடிக்கிறோம் அப்படின்றது வி ஹாவ் டு பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் செல்ஸ் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்துடுறோம். ஸோ அந்த டைமில் நம்மளோட வீட்டில் நம்மளை கொஷின் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள், வீட்டில் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், நீ இது படித்து முடிச்சுட்ட, நீ இன்னும் ஒர்க் போகாமல் இருக்க, ஆனால் யூ ஹாவ் டு பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் பேரண்ட்ஸ், ஃபார் சொசைட்டி. நீ வந்து மணி ஏர்ன் பண்ணணும், நீ ஒர்க் போகணும், நீ பொறுப்பாக இருக்கணும், நீ இந்த விஷயத்தை டேக் கேர் பண்ணிக்கணும், அதை டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்றத நமக்கு சின்ன வயசுலேருந்து யாருமே சொல்லி கொடுக்குறதே கிடையாது. ஆனால் திடீர்னு நம்ம வளர்ந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து நிற்கிறது, நீ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், நீ பொறுப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கொஷின் மட்டும் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக கேட்குறாங்க. இவ்வளோ விஷயம் நமக்கு கண்டிஷனிங்கில் நிறையா சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளோட சொசைட்டி, ரிலேஷன்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, டீச்சர்ஸ் எல்லாருமே. ஏன் ஆனால் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை சொல்லி கொடுக்கல? ஏன்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்ற ஒரு விஷயம் நம்மளோட அனுபவத்தில் நமக்கு வர வேண்டியது. ஸோ நான் வந்து எனக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், என்னோடய பேரண்ட்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு தான் இந்த சொசைட்டி அப்படின்னு வரும்.
ஆனால் நமக்கு இனிஷியலாகவே இந்த ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே யாரும் நமக்கு இங்கே சொல்லிக் கொடுக்கறதே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வே ஆஃப் லைஃப்பில் நம்ம இப்போது லிவ் பண்ணிகிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி இதை நம்ம என்றைக்குமே டவுட் பண்ணுறதும் கிடையாது, இதை நம்ம கொஷின் பண்ணுறதும் கிடையாது. இந்த வே ஆஃப் லைஃப்பை வந்து இது தப்பு இது ரைட்டு அப்படின்ற இங்கே நான் எதுவுமே சொல்ல வரல. ஆனால் வி ஆர் நாட் பீயிங் அவேர். அதாவது நம்ம என்ன மாதிரியான ஒரு பாத்வேல இருக்கோம் அப்படின்னே நமக்கு தெரியாமையே இங்கே நம்ம லைஃப் லிவ் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம கொஷின் பண்ணணும் அப்படின்னா, இந்த லைஃப் ஃபஸ்ட் நமக்கு எதுக்கு ஹேப்பன் ஆச்சு, ஏன் இந்த லைஃப்பை நம்ம லிவ் பண்ணுறோம், ஏன் இங்கே வந்தோம், இந்த மாதிரியான கொஷின்ஸு ஒரு பேர்டோ ஒரு அனிமலோ கேட்குறதே கிடையாது. தே ஆர் ஜஸ்ட் பீயிங்